பலூச்சிஸ்தான் மாகாணத்தில் குடும்பத்தின் விருப்பத்தை மீறி காதல் திருமணம் செய்த தம்பதி ஆணவ கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஜூலையில் சகோதரியை சொந்த தம்பியே சுட்டுக் கொலை செய்யும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி சர்வதேச அளவில் ஆணவ கொலை குறித்த விவாதங்களை கிளப்பியது. இந்த ஆணவ கொலை விவகாரத்தில் இதுவரை 16 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் சுட்டுக் கொல்லப்பட்ட பெண்ணின் தாயார், உள்ளூர் பழங்குடியின தலைவர் ஆகியோரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இருப்பினும் பாகிஸ்தானில் ஆணவ கொலை தொடர்பான கைதுகள் தொடர்ந்த போதிலும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தண்டிக்கப்படாமல் இருக்கின்றனர். ஏன்? இதற்கு காரணம் என்ன? In the late 1980s, the courts found that under Sharia law, murder is a compoundable offense, which means that the legal heirs of the person who is deceased can actually waive the penalty and the punishment. Human rights activists and women's rights activists raised the concern that many cases of honor killings are in fact being compounded because the perpetrator is related to the victim, and therefore the legal heirs of the victim are often related to the perpetrator. இந்த நிலையை மாற்ற எண்ணிய பாகிஸ்தான் அரசு கடந்த 2016இல் தண்டனை சட்டத்தில் திருத்தங்களை அறிமுகப்படுத்தியது. அதன்படி ஆணவ கொலை வழக்குகளில் குடும்ப மன்னிப்பை பொருட்படுத்தாமல் சட்டத்தின் கீழ் உரிய தண்டனையை பெற்றுத் தருவதை நோக்கமாக கொண்டிருந்தது. பாகிஸ்தானில் கடந்த ஆண்டில் மட்டும் 405 பெண்கள் ஆணவ கொலை தொடர்பான குற்றங்களால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு மனித உரிமை ஆணையத்தின் தரவுகள் தெரிவிக்கின்றன. ஆனால் இந்த வழக்குகளின் எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கலாம் என நிபுணர்கள் கூறுகின்றனர். பாகிஸ்தானில் உள்ள ஜியார்கா பழங்குடியின அமைப்பு அந்த சமூக மக்களை வழிநடத்தும் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதாவது வழக்குகளில் பஞ்சாயத்து முறையிலான தீர்வுகளை வழங்குகிறார்கள். They claim that they have the authority to litigate disputes, to mediate disputes, to arbitrate disputes between community members, and we see that often as part of their dispute resolution process they are authorizing violence against women and girls, including murder of women and girls and sexual violence against women and girls, forced marriages of underage girls. ஆணவ கொலை வழக்குகளில் தண்டனை பெறாமல் விடுபடுவதாகவும் இந்த நடைமுறையை ஒழித்து கட்ட வேண்டும் என்று ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் போன்ற மனித உரிமை அமைப்புகள் கோரி வருகின்றன.